மாரி சாரை பொறுத்த வரைக்கும் அவர் இது அவங்க செய்யணும் இவங்க செய்யணும் இல்லை, எல்லாமே அவர் செஞ்சு காட்டு. ஆனா உங்களுக்கு அந்த ஆரம்பத்துல பயம் இருந்ததா அந்த வாழைத்தார் தூக்குறப்போ? நான் கலையரசன்லாம் 4 தார் 5 தாரை தூக்கி வச்சு நடக்கும்போது நீங்க பார்த்துருப்பீங்க, அவ்வளோ பெரிய வரப்புல அப்படி இறங்கி வர்றது ஷாட்லாம் இருக்கும். எல்லாம் நாங்களாம் பயந்து தான் இருந்தோம். இவ்வளவுக்கு அப்படியே காலை உள்ள வச்சோம்னா திருப்பி எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு சேறு இருக்கும். இதுல எல்லாம் நடந்து வந்ததெல்லாம் உண்மையிலேயே கடுமையான உழைப்பு. அந்த கேரக்டர் உண்மைன்னு நம்பிட்டே உங்ககிட்ட நிறைய கேள்விகள் வந்திருக்கும். சோ அந்த மாதிரி வந்த கேள்விகள்ல நீங்க ரொம்ப வித்தியாசமா பார்த்த கேள்வினா இது? நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற கேள்வி. அதுதான் ஃபர்ஸ்ட் கேட்கலாம்னு வந்தேன் நானு. எனக்கு வந்த முதல் கேள்வி அதுதான். படம் பார்த்துட்டு வெளியில வந்த உடனே நிறைய இந்த படம் யாராலையும் பேச முடியலன்றதுதான் உண்மை. வெளியில வந்த உடனே யாராலையுமே பேச முடியல. ரொம்ப அந்த இன்னுமே அந்த தாக்கத்துல வெளியில வரல. என் நண்பன் க்ளோஸ் ஃப்ரெண்டு படம் பார்த்துட்டு வெளியில வந்துட்டு என்கிட்ட எதுவுமே பேசாம அவன் பாட்டிக்கு கார் எடுத்துட்டு போயிட்டான். ஒரு 5-6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அவன் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுறா, அவன் இன்னும் வெளில வரல, ரூமுக்குள்ள தான் இருக்காரு அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம கூடவே இருக்கிற சினிமா பர்சன்ஸே அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது இப்போ மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு நம்ம யோசிக்கணும். என் ஒய்ஃப்லாம் படம் பார்த்துட்டு வெளில வந்துட்டு அழுதுட்டே தான் ஆட்டோவில் வந்தாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. அதனால அதையும் தாண்டி எனக்கு வந்த முதல் கேள்விங்கிறது, நீங்க நல்லவரா கெட்டவரா? நீங்களே அதுக்கு ஒரு பதில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? சந்தர்ப்பவாதி, அவ்வளவுதான். அவன் ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு நகரணுன்ற ஒரு ஆசையில இருக்கிற ஒருத்தன். அவன் ஒரு மேஸ்திரி மாதிரி இருந்துகிட்டு, ஒரு புரோக்கரா இருந்துகிட்டு எல்லாரையும் கூட்டு போறான். எல்லாருமே உறவுகள் தான். உறவுகளுக்கு உண்மையாவும் இருக்கணும், நெருக்கமாவும் இருக்கணும். அதே நேரத்துல முதலாளிக்கும் விசுவாசமா இருக்கணும். அதுலதான் இவன் லாபம் பார்க்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பாரு. அப்ப அது ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். திரும்பிச்சுன்னா ரெண்டு பக்கமும் திரும்புவாங்க. இப்ப நீங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்கா, இந்த பக்கம் கனி கேரக்டரும் என்ன திட்டும், ஊர்காரங்களும் என்ன திட்டுவாங்க, அந்த பக்கம் முதலாளியும் என்ன திட்டுவாரு. சோ இப்போ ஒரு பக்கம் வாங்கணும்னா ரெண்டு பக்கமும் வாங்க வேண்டியிருக்கும். இந்த சோகமும் இருக்கும். நிச்சயமா அது எல்லாமே பேலன்ஸ் பண்ணி பண்ணணும்ன்றதுதான் சார் ஃபர்ஸ்ட் டேவே என்கிட்ட சொன்னது. அதுதான், இது நீங்க ஏற்கனவே பண்ணது மாதிரியான ஒரு சிங்கிள் ஷேட் கேரக்டர் கிடையாது அப்படின்னு கிளியரா சொன்னாரு. ஸோ நீங்க எங்கேயாவது நெகட்டிவ் கேரக்டர் நினைச்சிட்டும் பண்ணிடாதீங்க, பாசிட்டிவ் கேரக்டர்னு நினைச்சிட்டு இருந்துறாங்க. நீங்க இயல்பா சாதாரணமா இருங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்காகவே ஒரு 5 நாள் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. ஓகே, அது 5 நாள் ட்ரைனிங்ல என்னென்ன விஷயங்கள் நடந்தது? 5 நாள் ட்ரைனிங்ல நான் ஒரிஜினலா அந்த சம்பவங்கள்ல ஈடுபட்டவங்க, அந்த ஊருக்காரங்க, இந்த மக்கள், இவங்களோட வாழ்க்கை, இவங்க ரெகுலரா வேலைக்கு போற அந்த ஸ்டைலிங் இருக்குல்ல, இது கூட நாங்க டிராவல் பண்ணோம். ஓகே, உண்மையிலேயே அங்க அந்த தார் வெட்டுறவங்களோட நான் போய் ட்ரைனிங் பண்ணேன். எனக்கு கண்ணண்ணன் அங்கே ஒருத்தவங்க இருந்தாங்க. ஈச் அண்ட் எவ்ரி டைலாகும் சரி, எவ்வளோ சீக்வன்ஸும் சரி, எப்படி அந்த தாரை அறுக்கிறது அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே எனக்கு அவர் சொல்லி கொடுத்தாரு. ட்ரைனிங் எடுத்தேன். நீங்கள் முதலாளிகிட்ட பேசி அவங்களுக்கு இன்னொரு லாரி வாங்கி கொடுத்துருக்கலாமே அப்படின்ற ஒரு கொஸ்டின் மக்கள் மனசுல எமோஷனலாவே வந்திருக்கும் இல்லையா? ஆமா, வந்துருதான். நிச்சயமா கேட்டு வாங்கி கொடுத்துருக்கலாம். அதுக்கான முயற்சியை அந்த கேரக்டர் பண்ணும். ஒரே ஒரு வேன் வர வச்சு கொண்டு போகலாமே, இல்ல ஒரு குட்டியானையாவது ஏதோ ஒரு வண்டி வர வச்சு கொண்டு போகலாமேன்னு கேட்கும். ஆனா இந்த சொசைட்டில நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நான் உங்களுக்கு சாதகமா இருந்தேன்னா நீங்க எனக்கு மட்டும் சாதகமா இருப்பீங்கன்னு நினைக்கிற எல்லாருக்குமே எண்ட் ஆஃப் த டே என்ன கிடைக்குதுன்னாக்கா, நீயும் அப்படிதான் அவங்களையும் சேர்த்து கொள்றதுதான் இந்த சொசைட்டி பண்ணுது. கண்டிப்பா அந்த கேரக்டர் மூலியமா அதுதான் வெளிப்படுது. அதுதான் ரொம்ப அழகாவும் இருந்தது எனக்கு.